Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. தீபாவளி பண்டிகையை கொண்டாட சென்னையிலிருந்து பல்லாயிரக்கணக்கான மக்கள் தென் மாவட்டங்களுக்கு புறப்பட்டுச் செல்வதால் வண்டலூர், சிங்கபெருமாள் கோவில், பரனூர் டோல்கேட், செங்கல்பட்டு புறவழிச்சாலையில் வாகன நெரிசல் அதிகரித்துள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாவேந்தர் வழங்க கேட்கலாம். பாவேந்தர், தற்பொழுது தீபாவளி பண்டிகையை கொண்டாட மக்கள் சொந்த ஊர்களுக்கு படையெடுத்து வரக்கூடிய இந்த சூழ்நிலையில் பல இடங்களில் போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டிருக்கிறது. அதன்படி சென்னை புறநகர் பகுதிகளான வண்டலூர், சிங்கப்பெருமாள் பகுதிகளிலும் போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டிருக்கிறது. அது தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம் சங்கீதா. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு சென்னையிலிருந்து அதிகப்படியான மக்கள் வாகனங்கள் மூலியமாக அவரவர்களுடைய சொந்த ஊருக்கு செல்றாங்க. குறிப்பா தென் மாவட்டங்களுக்கு அதிக பேர் படையெடுத்திருக்காங்கன்னு தான் சொல்லுங்க. இது தொடர்பாக போக்குவரத்து நெரிசலை சரி செய்வதற்காக செங்கல்பட்டு மாவட்டத்துல காவல் கண்காணிப்பு அலுவலர் இன்று காலை 6 மணி முதல் நாளை நள்ளிரவு 12 மணி வரை போக்குவரத்து மாற்றம் என்று செய்யப்பட்டிருந்தாங்க. அதன் வழியா பாத்தீங்கன்னா சென்னையிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு பயணிக்கக்கூடிய பேருந்துகள் தாமதமாகவும் போக்குவரத்து நெரிசல் சிக்காம இருப்பதற்காகவும் அது தொடர்பாக ஏராளமான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில தென் மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய பேருந்துகள் கிழக்கு கடற்கரை சாலை, திருக்கழுக்குன்றம் வழியாக மதுராந்தகம் நோக்கி செல்கின்றன. அது மட்டும் இல்லாம மேலவலுப்பட்டை சந்திப்புள்ள வாகனங்கள் செல்லும்படியாக அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தென் மாவட்டங்களிலிருந்து சென்னை நோக்கி வரக்கூடிய பேருந்துகள் துறை சாலையை அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று தெரிவிச்சிருந்தாங்க. இது போன்று சென்னையிலிருந்து தென் மாவட்டங்களை நோக்கி செல்லும் கனரக வாகனங்கள் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் விரிவாக்க சாலையின் வழியாக திருமுக்குடல், வந்தவாசி, நெல்வாய் சாலை சந்திப்புல உத்திரமேரூர், திண்டிவனம் வழியாக செல்லும்படி அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஆனால் இவ்வளவு சாலை மாற்றங்கள் செய்யப்பட்டாலும் இன்னும் போக்குவரத்து நெரிசல் என்பது தொடர்ந்து நீடித்துக் கொண்டுதான் இருக்கிறது. காலையிலிருந்து கனமழை, மிதமான மழை என தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பெய்து வந்தாலும் சென்னை புறநகர் பகுதிகளில் மிதமான மழை என்பது பெய்து வருகிறது. இந்த சூழல்ல சொந்த ஊருக்கு செல்லக்கூடிய மக்கள் இந்த மழையிலும் போக்குவரத்து நெரிசலும் சிக்கியிருக்காங்க. இன்று காலை சொந்த ஊருக்கு பொதுமக்கள் அதிக அளவுல செல்வதால வண்டலூர், சிங்கப்பெருமாள் கோவில், பரனூர் டோல்கேட், செங்கல்பட்டு புறவழிச்சாலை, மாமண்டூர் போன்ற அந்த பகுதிகளில் மேம்பாலம் பணிகள் நடைபெற்று வருவதனால குறிப்பா அந்த புக்குத்துறை மற்றும் பட்டாளம் பகுதிகளில் இரு இடங்கள்ல நடைபெறும் மேம்பாலம் பணியின் காரணமாக அவ்விரு இடங்களிலும் குண்டு குழியாம இருப்பதனால சென்னையிலிருந்து திருச்சி தேசிய நெடுஞ்சாலை கடும் போக்குவரத்து நெரிசலை சிக்கி இருக்கிறத காண முடிகிறது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்பட்டிருந்தாலும் ஆனா போக்குவரத்து நெரிசல் என்பது தொடர்ந்து நடைபெற்றுட்டு இருக்கு. அந்த மேம்பால பணிகள்லாம் சீக்கிரமா சரி செய்யணும். அடுத்து வர இருக்கக்கூடிய காலங்கள் இந்த மாதிரி போக்குவரத்து நெரிசல சிக்கக்கூடாது என்பது பொதுமக்களுடைய கோரிக்கையா இருக்கு. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாவேந்தர். Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs.